இவ கூட போனதுனால உனக்கு ஏதாவது ஆபத்து வந்திருந்தா எங்க நிலைமையை கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு. அம்மா, அவ ஒண்ணு என்ன கூட்டிட்டு போலமா. நான் தான் திட்டம் போட்டு பொய் சொன்னேன். எல்லாமே நான் தான். தப்பெல்லாம் என் மேலதாம இருக்கு. ஆனா துளசி அத பத்தி கூட கவலைப்படாம என் உயிரை காப்பாத்துனா. அதனாலதான் அவ கையில காயம் ஏற்பட்டுச்சு. இந்த சட்டையில் இருக்கிறது அவ ரத்தம் தான். போதுமா? ஒன்னும் தப்பு செய்யாத அவளையாம அடிச்சீங்க. நியாயப்படி தப்பு செஞ்சது நான். என்ன அடிங்க? அடிக்கமா? டேய், ஆமாண்டா, உன்னை தாண்டா அடிக்கணும். ஏன்னா எல்லா தப்பையும் நீதானே பண்ணிருக்க. இல்ல மாமா, என் மேலயும் தப்பு இருக்கு. என்ன மன்னிச்சிருங்க. நான் போயிருக்கவே கூடாது. ஏய், பண்றது எல்லாம் பண்ணிட்டு இப்ப நல்ல மாதிரி நடிக்கிறியா? அம்மா, திரும்ப திரும்ப அவளே திட்டிக்கிட்டு இருந்தா என்னமா அர்த்தம்? நான் தான் இதுக்கெல்லாம் காரணம்னு சொல்றேன்ல. டேய், நீ கொஞ்சம் சும்மா இருடா. ஏங்க, இதெல்லாம் சரி வராதுங்க. இவளால தேவையில்லாத பிரச்சனை தான் இங்க வருது. முதல்ல இவளை இங்க இருந்து அனுப்புறதுக்கு சீக்கிரமா ஏற்பாடு பண்ணுங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். மாமா, நான் பேசாம எங்க வீட்டுக்கே போயிடுறேன் மாமா. துளசி, பைரவி ஏதோ கோவத்துல சொல்லிட்டு போறாமா. நீ இதெல்லாத்தையும் பெருசா எடுத்துக்காத. நீ போமா, போய் ரெஸ்ட் எடுப்போ. ஓ. ம். ரொம்ப வலிக்குதா துளசி? நாங்க இந்த காயத்தை கேக்கல. பைரவி அம்மா செபுல்ல ஒண்ணு கொடுத்தாங்கல்ல, அத பத்தி கேக்குறோம். என்னடி முறைக்கிற? இப்போ எப்படி வலிக்குது? இதே மாதிரி தானே அன்னைக்கு எங்களுக்கும் இருந்திருக்கும். எங்களை பைரவி அத்தை கிட்ட பாம்பு மேட்டர்ல மாட்டி விட்டு அடி வாங்க வச்சல்ல, அதுக்கு பதிலுக்கு பதில் தாண்டி இது. நீ விஸ்வா தம்பி கூட வெளியில போனத ஆள் வச்சு பார்த்து அங்க பிரச்சனை பண்ணதும் நாங்க தான். அந்த விஷயத்த அம்மா கிட்ட சொல்ல சொன்னதும் நாங்க தான். எப்படி இருக்கு ஆப்பு? ஆப்பு இதோட நிக்காது. அடுத்த ஆப்பு உன்ன பைரவி அத்தை கையாலேயே கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ள வைக்கிறது தான். அதுவும் கூடிய சீக்கிரமே நடக்கும். நடக்க வெப்பம். என்ன கனக லட்சுமி, சபதமா போடுற? ஆமாண்டி, உன்னை இந்த வீட்டை விட்டு ஓட ஓட துரத்தல. அது உன்னால முடியாது. பாக்கலாமா? பாக்கலாண்டி. இவள வீட்டை விட்டு எப்படி வெளியே துரத்தணும்னு எனக்கு தெரியும். இவ கிடக்குறா. வா லட்சுமி போலாம். ஹலோ, கொஞ்சம் நில்லுங்க. வந்தீங்க, நீங்க பாட்டுக்கு பேசுனீங்க, போயிட்டே இருக்கீங்க. நான் சொல்றதையும் கேட்டுட்டு போங்க. பைரவி அத்தை திட்டினதையோ அடிச்சதையோ நான் பெருசா எடுத்துக்கல. ஏன்னா அவங்க என் சொந்த அத்தை. எங்களுக்குள்ள 1000 இருக்கும். இன்னைக்கு என்ன அடிச்ச என் அத்தை நாளைக்கு என்ன கட்டி புடிச்சு கொஞ்சம் முத்தமே கொடுப்பாங்க. நினைப்பு தாண்டி பொழப்ப கெடுக்குமா? எலி ஏரோப்ளேன் ஓட்ட ஆசைப்பட்டுச்சான், அந்த மாதிரி இருக்குடி நீ சொல்றது. பைரவி அம்மா உன்னை கட்டி பிடிச்சு முத்தம் கொடுப்பாங்களா? அது கனவுல கூட நடக்காத. நடக்கும். ஏய், அது நிச்சயமா நடக்காதுடி. நான் அத மட்டும் நடக்கவே விட மாட்டேன். நான் நடத்தி காட்டுறேன்டி. சவாலா? சவால் தாண்டி. பாக்கலாண்டி. நீங்க வாங்க சின்னத்தை.
இருங்க கூப்பிடுறேன். விஸ்வா, விஸ்வா. என்னம்மா? சாப்பிட வாடா. எனக்கு சாப்பாடு வேணாம். டேய், இப்ப எதுக்கு சாப்பாடு வேணாங்கற? வேணான்னா விடுங்களேன். ஏன் என்ன படுத்துறீங்க? பசி இல்ல, போதுமா? டேய் டேய் விஸ்வா, விடுங்க. அவன் சாப்பிடாட்டி என்ன, நீங்க சாப்பிடுங்க. ஏங்க என்ன ஆச்சுங்க? ஏன் சாப்பிடாம யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல துளசி சாப்பிட்டாளா? இல்ல, அவளும் சாப்பிடல. மாத்திரையை போட்டுட்டு படுத்துட்டா. ஏங்க எங்கங்க போறீங்க? இல்ல துளசி பாவம், காயம் வேறப்பட்டிருக்கு. சாப்பிடாம மாத்திரை போட்டா உடம்புக்கு நல்லது இல்லல்ல. அதுக்குன்னு நீங்க போய் ஊட்டி விட போறீங்களா? அவளை கண்ணாப்புலன்னு திட்டி வேற அடிச்சிட்ட. என்னதான் இருந்தாலும் அவளும் நம்ம பொண்ணு மாதிரி தானே. அதான். நான் சொல்லி எங்க கேட்க போறீங்க? ஏதோ பண்ணுங்க. பைரவி அத்தை எனக்கு கண்டிப்பா முத்தம் கொடுப்பாங்க. அத்தை என்ன அடிச்சத வச்சு நீங்க 2 பேரும் என்ன கிண்டல் பண்றீங்களா? அவங்க என் அத்தை, என் மேல அவங்களுக்கு பாசம் இருக்கு. கண்டிப்பா எனக்கு முத்தம் கொடுப்பாங்க. கண்டிப்பா முத்தம் கொடுப்பாங்க. துளசி, அம்மா துளசி, எழுந்துரு. மாமா, மெதுவா மெதுவா இரு. வா, இப்படி வா. என்னம்மா நீ சாப்பிடாம படுத்துட்டியம்மா? உடம்பு என்னத்துக்காகும்? எனக்கு பசி இல்ல மாமா. ராத்திரி சாப்பிடாம படுத்தா தூக்கம் சரியா வராம இப்படிதான் புலம்பிக்கிட்டே இருக்கணும். என்ன மாமா சொல்றீங்க? நான் தூக்கத்துல புலம்புனேனா? ஆமா. மாமா, நான் என்ன புலம்புனேன்? தெரியலம்மா, ஏதோ முனகிக்கிட்டே இருந்த. அதுக்கு தான் சொல்றது சாப்பிடாம படுக்க கூடாதுன்னு. இந்தா. மாமா, என்ன சாப்பிட வைக்க நீங்க போய் தானே சொல்றீங்க. சரி, அப்படியே வச்சுக்க. அதானே பார்த்தேன். நானாவது தூக்கத்துல வளர்றதாவது. சரிம்மா, இந்தா சாப்பிடு.
சின்ன குழந்தையா இருக்கும்போது உனக்கு ஒரு அப்பாவா இந்த மாதிரி எந்த கடமையும் என்னால செய்ய முடியாம போச்சு. இப்போ அது கடவுள் எனக்கு இந்த வரத்தை கொடுத்தானே. இந்தம்மா. மாமா, நீங்க சாப்பிட்டீங்களா? இன்னும் இல்லம்மா. நீங்க ஸ்பூனை கொடுங்க. வேண்டாமா, உன் கை அடிபட்டிருக்கு. பரவாயில்ல, நீங்க ஸ்பூனை கொடுங்க. கொடுங்க. பத்து நான் பிடிச்சுக்கிறேன். நீ எடுத்துக்க. என்ன மாமா அப்படி பாக்குறீங்க? ராத்திரி சாப்பிடாம படுத்தா கமிஷனர் கண்டபடி ஒளர ஆரம்பிச்சிருவாரு. அதனால நல்ல புள்ளையா சாப்பிடுங்க. பூமியில வாழும் வரை ரத்த பந்தம் மாய்ந்திடுமா? தண்ணீரிலே வாழும் மீனின் கண்ணீரும் கரை சேர்ந்திடுமா? விண்ணுக்கும் மண்ணுக்கும் சொந்தங்கள் இங்குண்டு, அதுபோல ரத்த சொந்தங்கள் அம்மா. உண்மை தெரியும் நாளும் வருமா? ஐயோ மேடம் 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 சூடு. நீங்க ஃபர்ஸ்ட் உட்காருங்க மேடம். இந்தாங்க காஃபி. இன்னில இருந்து சார் என்ன துளசியோட பாதுகாப்புக்காக வீட்லயே டியூட்டி பார்க்க சொல்லியிருக்காரு. அதனால நான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பாத்துக்கிறேன். நீங்க சும்மா ரிலாக்ஸ்டா அப்படியே காஃபி குடிச்சிட்டு கூலா இருங்க. என்ன சார் ஃபுட் ஆர்டர் பண்ணிருக்கீங்க சார். மிட்நைட் மசாலா பிரியாணி ஃபுட்டா? நானா? யாரு? உள்ள வாங்க. மேடம் பிரியாணி ஆர்டர் பண்ணிருக்கீங்க மேடம். பிரியாணியா? ஒருவேளை நமக்கு பிரியாணி பிடிக்கும்னு அவர் ஆர்டர் பண்ணிருப்பாரோ? நான் ஆர்டர் பண்ணல. ஒருவேளை அவர் ஆர்டர் பண்ணிருக்காரான்னு கேக்குறேன். ஐயோ, யார் ஆர்டர் பண்ணிட்டா என்ன மேடம்? சூடு ஆறதுக்குள்ள வாங்கி சாப்பிட்டுருவோம். சாப்பிடுங்க. ஏங்க, என்னங்க? இதோ வரேன். என்ன சொல்லு வைரவி. ஏங்க, நீங்களும் அங்க பிரியாணி ஆர்டர் பண்ணீங்க? இல்லையே. இல்லையா? ஒருவேளை இல்லையா? விஸ்வா பண்ணிருப்பானா? இருக்கலாம். விஸ்வா, விஸ்வா, விஸ்வா. வரமா. அவசரப்படாதீங்க. என்னம்மா? நீ ஏதாவது பிரியாணி ஆர்டர் பண்ணியா? இல்லம்மா. நீங்க யாராவது ஆர்டர் பண்ணீங்களா? அத நம்ம தான் ஆர்டர் பண்ணோம் சொல்லி வாங்கி சாப்பிடலாமா? நாங்க யாருமே ஆர்டர் பண்ணலப்பா. சார் இது நம்பர் 25 இந்திரா நகர் தெருவு தானே? இது நம்பர் 25 தான். ஆனா இந்திரா காந்தி தெரு இல்ல, ராஜீவ் காந்தி தெரு. ரெண்டும் காந்தி தானே. ஓகேன்னு சொல்லி வாங்கி போடாம இப்படி பொழைக்க தெரியாதவங்கள இருக்குங்களே. சாரி சார், அட்ரஸ் மாதிரி வந்துட்டேன். சாரி சார். ஐயோ, இப்படி கை கட்டினத பாய் கட்டாம பண்ணிட்டாங்களே. நல்லா வந்தா அட்ரஸ் மாதிரி. இல்ல சார். என்னாச்சு பைரவி? ஒண்ணு இல்லங்க. இல்ல ஏதோ ஒண்ணு உன் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு. என்னன்னு சொல்லு. இல்லங்க, பிரியாணிய பார்த்த உடனே பிரியாணி சாப்பிடணும்னு ஆசை வந்துருச்சு. எனக்கும் தான் மேடம். இவ்வளவுதானா? ஆர்டர் பண்ணிட்டா போச்சு. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாங்க. ஏன் பைரவி? இல்லங்க, கடையில டால்டா எல்லாம் போட்டு ஓவர் ஆயிலிஷா இருக்கும். வேணும்னா பேசாம வீட்லயே செய்யலாம்.
அதுவும் நல்ல ஐடியா தானே, பண்ணிட்டா போச்சு. சத்யவதி, நீ போய் சிக்கன் எடுத்துட்டு வந்து பிரியாணி பண்ணிடு. அம்மா, நான் இன்னைக்கு விரதம். நான் எப்படிமா? ஓ அப்படியா? சரி, நாளைக்கு பண்ணிக்கலாம். என்னம்மா ஆசைப்பட்டு கேட்டுட்டு இப்ப வேணான்னு சொன்ன எப்படி? வேற யாரையாவது சமைக்க சொல்லலாம்ல? வேற யாருக்கு சமைக்க தெரியும் தெரியலையே. என்னத்த இப்படி கேட்டுட்டீங்க? நான் சமைச்சு தரேன் அத்தை. எப்படி? பூஜைக்கு பிரசாதம் சமைச்சியே அந்த மாதிரியா? மாமா, அது நான் ஏதோ தெரியாம பண்ணது. இப்போ நான் நல்லா சமைப்பேன். துளசி, உனக்கு பிரியாணி சமைக்க தெரியுமாமா? தெரியும் மாமா. ஆனா அத்தைக்கு நான் சமைச்சா பிடிக்குமான்னு தெரியலையே. நான் அப்படி சொன்னேனா? அப்புறம் என்ன துளசி, அம்மாவே சமைக்க சொல்லிட்டாங்க, சமைச்சு அசத்த வேண்டியதானே? இல்ல இல்ல, அத்தைக்கு நான் தான் சமைப்பேன். நான் சமைச்சு அசத்தி அத்தை கையால பரிசு வாங்குவேன். யாராவது சீக்கிரம் சமைச்சு பிரியாணி போடுங்கப்பா. அப்படியா? பார்க்கலாம். பைரவி, நீ என்ன பரிசு கொடுக்க போற? சரி, நானே சொல்றேன். யாரு சூப்பரா சமைச்சு அசத்துறீங்களோ அவங்களுக்கு பைரவி ஆசையா கட்டி பிடிச்சு ஒரு முத்தம் கொடுப்பா. மாமா, நான் அத்தை கிட்ட கண்டிப்பா முத்தம் வாங்குவேன், இது உறுதி. அதையும் பார்க்கலாம். சபாஷ், சரியான போட்டி. பைரவி, நீயே சொல்லு, யார சமைக்க சொல்லலாம்?